நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் 150ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட வானிலை ஆய்வு அதிகாரி சேகர் தலைமை தாங்கினார். தொடர்ந்து வானிலை ஆய்வு மையங்கள் எப்படி செயல்படுகிறது, மழை வெயில் அளவுகள் எப்படி கணக்கிடப்படுகிறது என்பது குறித்து பொதுமக்களுக்கு செய்முறை விளக்கம் காண்பித்தார். அப்போது மாவட்ட வானிலை ஆய்வு அதிகாரி சேகர் கூறும்போது, கடந்த 1875ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடங்கப்பட்டது. செயற்கைக்கோள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளால் தற்போது வானிலை ஆய்வு மையம் அபரிமித வளர்ச்சியை கண்டுள்ளது என்றார். ஒரு சென்டிமீட்டர்னா 10 mm இருக்கும். அது கொடுக்குறோம். எப்படி 3 hours இது கொடுக்குறோம். இது வந்து அப்சர்வேஷன் வெரி ஓல்டாக தெரியும். 1860. ஸோ இது கண்டினியூ ஆகுது. ஸோ இங்கே நாங்கள் இந்த அப்சர்வேட்டரியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விண்ட் ஸ்பீட் ரெக்கார்டர் ஒன்று வச்சுருக்கோம். இந்த மேலே வச்சுருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி மினிட் டேட்டா போயிட்டே இருக்கும். நைட்டும் எல்லா நாளுமே 365 நாள் ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே எது வந்தாலும். இப்போ 15ஆம் தேதி தான் இது. பட் எல்லோரும் பொங்கல் நாள் நாங்கள் யாருமே வரல. ஏன்னா எல்லோரும் வீட்டில் பிஸியாக இருப்பாங்கல்ல. அதனால் இன்றைக்கும் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த வெதர் வந்து உங்களுக்கு தெரியும், மழை அளவு கொடுக்குறாங்கன்னு தெரியும். இந்த ரோண்டுக்கெலாம் போகும்போது கொடுக்குறதும் நாங்கள் தான். அதேமாதிரி எல்லா ஏர்போர்ட்லேயும் ஃப்ளைட்டு மேலே ஏறி இறங்குறதுன்னா நாங்கள் இல்லாமல் இறங்க முடியாது. எல்லாமே பொறுத்த வரைக்கும் இந்த வேலையெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். 24 hours 365 days. கொரோனா காலத்துலையும் சரி, எல்லாத்துலேயுமே வந்துகிட்டே இருப்பாங்க எசென்ஷியல் சர்வீசஸ்ஸு. தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும் எல்லா ஏர்போர்ட்லேயும் சரி. ஏன்னா இங்கேருந்து இப்போ என்டையராக அப்படி இருக்கும். அதேமாதிரி ஒருத்தர் இங்கேருந்து மிசைல் விட போகிறாங்க. என்றைக்குமே நம்ம ஆர்மியை பொறுத்த வரைக்கும் கராச்சி இது எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் இந்த எல்லா ஃபிக்ஸ்டு டார்கெட்டுக்கும் ஒரு பெரிய டீம் வந்து ஏற்கனவே நாங்கள் எல்லாம் பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணி செட் பண்ணி வைக்கும் போது, ஸோ என்டையராக சுற்றி இருக்கிற எல்லா ஸ்பேஸும் டாப் வரைக்கும் மேலே வரைக்குமே நாங்கள் ட்ராக் பண்ணியே இருப்போம். பலூன் விட்டு ட்ராக் பண்ணுறது, ரடாரில் சிக்னல் வச்சு ட்ராக் பண்ணுறது, அதே மாதிரி ரேடியோ சாண்டேன்னு ஒன்று சென்சர் வச்சு அனுப்புவோம். எவ்ரிடே இது 2 times நடக்கும். காரைக்காலில் அந்த மாதிரி நிறைய இடத்துல. இப்போ எங்ககிட்டே வந்துடுச்சு. ஒரு வாரத்துக்கு ஒரு கொடுக்குறாங்க. 3 hours அதில் போய் பார்த்தாவே தெரியும். எவ்ரி 3 hours கொடுப்பாங்க. இந்த டிவிலாம் போடுறாங்களா, அதுலேருந்து எடுத்து தான் கொடுக்குறது. யாரும் டேட்டான்றது எம்பி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 27.7 இதுதான் டெம்பரேச்சர். இது வந்து 24 hour கிளாக். ஸோ இந்த கிளாக் வந்து பேட்டரி ஆப்ரேட்டர் ஓடிட்டே இருக்கும். இதை நாங்கள் எவ்ரி மார்னிங் செட் பண்ணுவோம். இப்போ நைட்டு செட் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் டேட்டான்றது பொறுத்த வரைக்கும் மழை அளவு எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அப்சர்வேட்டரி இங்கே நாகப்பட்டினம் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனுஷனாக வந்து எடுக்கிறது ஒரு வாட்டர் சோர்ஸ். வாட்டர் நிறைய மழை அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் காரைக்கால் போகுது. ஆனால் ரொம்ப வருஷம் ஆகும். எடுத்துலேயே இருந்து அது ஊறி ஒரு பொசிஷன் வந்து ரொம்ப வருஷம் ஆகும். அப்போ என்ன அதனால் மழை அளவு இது தர்மாகிரா இது ஈரப்பதம் காற்றுல அது நிலையாக இருக்கா. இது 56% இப்போ மழை இருக்குது. மழை இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 56% தான் இருக்குது. என்ன ஆகும்னா இப்படி இருக்கும். இந்த கேஜ் வந்து இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம், காலையில் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணுறோம். இப்போ 0ல் இருக்குன்னா இப்போ மழை இன்றைக்கி அடிக்கவே இல்லை. இப்போ 13 அதாவது இப்போ 1:30 மணி ஆகுது, மழை எதுவும் இல்லை. இப்போ திடீர்னு மழை அடிக்குது அப்படின்னா இப்போ இது வழியாக கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகி இது வழியாக போவோம். இது வழியாக போனோடனே இது என்ன, ஸோ இது வந்து 24 hour கிராஃப் சார். இந்த பேப்பரை வந்து கிராஃபை நாங்கள் மாற்றிட்டே இருப்போம். இது சுற்றினே இருக்கும். நாங்கள் கிராஃப் மாற்றுவோம். அதே மாதிரி இது கனெக்ட் ஆகும்போது இது 0 mm. இது ஷீட் வந்து மில்லிமீட்டர் ஷீட். ஸோ இதுலேருந்து நீங்கள் எப்படி மேலே போச்சுன்னா 10 mm போச்சுன்னா 1 சென்டிமீட்டர். எந்த அளவுக்கு மழை அடிக்குது, எந்த டைமாக இருந்தாலும் இது காட்டும். ஸோ இப்போ மழை இல்லை. அதே மழை அடித்த ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறி இறங்கும். அளவு இவ்வளோ சென்டிமீட்டர் அடிக்குது, இவ்வளோ இது அடிக்குது. சரி இதெல்லாம் ஆனால் இந்த டேட்டாலாம் நம்ம கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் சொல்கிறோம்.